ஆனா எவ்வளவு நேரம் தான் இந்த ஆபாயில வச்சுக்கிட்டு நிக்கிறது? இன்னும் வரைக்கும் இந்த சூரிய ஒளி வேகமா வராலான்னு பாரு. அத்த நேரத்துல எல்லாம் என் மூஞ்சியே வெந்து போயிடும். அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு இந்த ஆப்பாயில கொஞ்சம் வேக வச்சு கொடுத்தா என்ன? சிரிட்டுக்கு தான் ரொம்ப தட்டுப்பாடா கிடக்குது இல்ல. இந்த ஆப்பாயில வேக வச்சு குடி சூரியன்னு. இது வேலைக்கு ஆகாது. பேசாம தூங்கிடுவான். வேகிறப்ப எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போவான். என்னது இது? ஆப்பாயில கொண்டு வந்து நடுவீதியில வச்சுக்கிட்டு இவன் தூக்கிட்டு இருக்கிறியா? அட பைத்தியக்கார பையில, இவனுக்கு என்னாச்சு தெரியலையே. ஒரேல மாக்கிங்கையும் போட்டான கொண்டு வந்துட்டு எதுக்கும் எழுப்பி பார்ப்போம். அட கடவுளே, என்னது இது? எந்தில்ல எந்திரிய என்ன எதுக்கண்ணா இனி அடிக்கிற? நானே ஆப்பாயில் வேகாத தொல்லையில படுத்து தூங்கிட்டேன். இப்ப எதுக்கு என்னை எழுப்புற? இது என்னைக்கு வேகுதோ அன்னைக்குதான் நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன்னா. அது முடிக்க நான் வரவே மாட்டேன். போ, நீ வீட்டு பக்கம் பார்த்து போ. சோறும் இல்லை ஒன்றும் இல்லை போ. இதுல என்னைக்குல வேகுறது? நீ நாள் முழுக்க வச்சுட்டு வந்தாலும் வேகவே வேகாது. பேசாட்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வா. அப்புறம் அரைஞ்சு புடுவேன் பார்த்துக்க. ஆளை மூஞ்சி பாரு. யாரில் உனக்கு இந்த செய்திலாம் சொல்லி கொடுத்தா? இல்லை துப்பாக்கூரே, எடுத்துட்டு வாழ முத. இல்லை குட்டிக்கருவாய், என்னல இதை ஆஃபாயில வேக வச்சு கொண்டு வந்து தாரேன்னு சொல்லிட்டு போனா எங்களது வேக வச்சியா இல்லை? ஏதோ புதுவிதமான அடுப்பை கண்டுபிடிச்சிட்டு வர நீ தானே சொன்ன. இப்போ எங்களது நம்பிட்டு சோறை கூட குடிக்காம வச்சுக்கிட்டு கிடக்குறேன். எங்க அது சொல்லுப்ப? கிளவிய, நீ தான் இந்த ஐடியா கொடுத்ததா? அவன் என்ன பண்ணா தெரியுமா? புது அடுப்புலாம் கிடையாது. சூரிய ஒளியில வச்சுக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறியா. இது என்னைக்கு வேகுதோ அன்னைக்கு தான் நான் வீட்டுக்கு போயேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறியா. அந்த ஆப்பாயில் என்னைக்கு வேகுதோ அப்பதான் வருவானா. அது வரைக்கும் சோறை திங்காம கிடப்பியாக்கும். ஆமா, என்ன வீட்டுல சோறாக்கலையா? எதுக்காக இவனை இப்படி இப்ப அலைய வச்சுக்கிட்டு கிடக்குற நீ? இந்த நூச்சு பையன் என்னென்ன காரியம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா பாரு. வர இல்லை பேராண்டி சிலிண்டரே கிடைக்க மாட்டேதுல. நானும் எவ்வளவோ கேட்டு அலைஞ்சு பார்த்துட்டு ஒரு சிலிண்டர் கூட கிடைக்க மாட்டேது பார்த்துக்க. அதுக்காகத்தால எப்படியாவது கொண்டு போய் வேக வச்சு கொண்டு வாழன்னு யார் வீட்டில் கொடுத்தாது வேக வச்சுட்டு வானே. இந்த பையதான் அதெல்லாம் தேவையில்லை, ஒரு அடுப்பு புதுசா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு போனோம்ல. அது இப்படி கேனத்தனமா காரியத்தை பண்ணி வைக்கிறேன். எனக்கு எப்படில தெரியும்? கேள்வி, நான் விஞ்ஞானி தெரியுமா தெரியாத உனக்கு? இதெல்லாம் நான் பண்ணினதே சரிதான். இதுல ஆஃபாயில் வெந்துடும் நாளைக்குள்ள. உனக்கு இப்படியாச்சும் கொண்டு வந்து கொடுத்துருப்பேன்ல. யார்கிட்ட போய் கேட்கறதுக்கு இதுதான் நல்லது. பேசாட்டு சட்டியெல்லாம் எடுத்துட்டு அந்த கிரவுண்டுக்கு வா வச்சு அதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தாளிக்கலாம். இதுக்கு மேல பைத்தியக்காரத்தனமா ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தா உன் காலை உடைச்சு போடுவேன். போலாம் முதங்கிறது. கிளவிய, நீ என்ன பண்ற? இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. சிலிண்டர் தட்டுப்பாட்டு வந்து இந்த கிராமத்துக்குள்ள அதிகபட்சம் தெரிய வாய்ப்பு இல்லை. ஏன்னா எவனும் நியூஸ் கேட்க மாட்டாங்க. நான் எவன்கிட்ட போய் வேக வச்சு கொண்டு வரேன். இல்லை பேராண்டி, எப்படியாவது புளியோதரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொண்டு வந்துடல. ஒரு 2 நாள் பக்கத்து புளியோதரி வச்சு சாப்பிட்டுக்கலாம்ல. 2 நாளைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. எப்படியாவது எடுத்துட்டு போய் செஞ்சு கொண்டு வந்துடல. இல்லை நான் சந்தை வந்துடுன்னா எப்படியாவது புளியோதரையும் உருளைக்கிழங்கு செஞ்சு கொண்டு வந்துவிடு. இன்னைக்கு உருளைக்கிழங்கு மட்டும் வச்சுக்குவான். நாளைக்கு எப்படியாவது 2-3 நாளைக்கு புளியோதரை போட்டோம்னு வச்சுக்க, சரியா வந்துடும்ல போல. லல்லு அக்கா, லல்லு அக்கா, வெளியே வா. லல்லு அக்கா, என் செல்ல லல்லு அக்கா, வெளியே வா. என்னது லல்லுவா? ஏண்டா என் புருஷன் மட்டும் தான் என்னை அப்படி கூப்பிடணும். நீ யாரா கூப்பிடுறதுக்கு லல்லு கில்லுன்ட்டு இருக்கிற? வந்தேன்னா வாய் தச்சு இப்படி எதுக்கு இப்போ ஜாமாங்கி போல தூக்கி தலையில எடுத்துட்டு வந்து என் வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க? ஆனால் படக்குன்னு சொல்லி எனக்கு வேலை கிடக்குது. லலிதாக்கா, வீட்டில் சிலிண்டர் தீந்து போச்சுக்கா. எப்படியாவது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்ககிட்ட இருக்க சிலிண்டர்ல சமைச்சிட்டு போய்க்கிறேன். நாளை காலையிலக்குள்ள சிலிண்டர் வந்துடும் பார்த்துக்கா. அப்புறம் நீ ஏதாவது சமைக்கணும்னா எங்க வீட்டில் வந்து சமைச்சுக்கா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சாப்பாடு செய்ய எனக்கு அனுமதி கொடு. அவங்க பசியில 2 பேர் வாடிக்கிட்டு கிடக்குறாங்க. சரி, அப்ப நீங்க சமைச்சுக்க. நாளை காலைல வந்ததுமே ஒரு நேரம் சாப்பாடு நான் அங்கதான் சமைப்பேன் பார்த்துக்க. அப்ப சிலிண்டரே 2 பேத்துக்கு கரெக்டா போயிடும். என்ன சரிடா, உட்காந்து சாம. ஐயோ, எப்படியாச்சும் 2 நாளைக்குரிய சாப்பாடை சீக்கிரம் செஞ்சுட்டு போயிடணும். இவளுக்கு நியூஸ் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் பாதியோட விரட்டி விடுவா. அப்புறம் பாதி கஞ்சியை தான் நம்ம குடிக்க முடியும். சீக்கிரம் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு போயிடுவான். எப்பா ஒரு வழியை சோத்தை செஞ்சு முடிச்சாச்சு. இனி எந்த பிரச்சனையும் இல்லை. அடு பாப்பன்ட்டு சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமா கிளம்பி போயிடுவோம் நியூஸ் தெரியறதுக்குள்ள. எவ்வளோ லலிதா கொஞ்சம் வெளியாவல. லலிதா, என்ன கேள்வி? காலையில காக்கா மாதிரி வந்து கத்திட்டு கிடக்குற, என்ன விஷயம் சொல்லு. இவன் ஆல்ரெடி இன்னொரு காக்கா இங்க வந்துருச்சு. இங்கிட்டு இங்க வெள்ளை காக்கா வந்துருச்சு. அக்கா எவ்வளோ சும்மா இரு. உனக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா பார்த்துக்க. சிலிண்டர்ல தட்டுப்பாடு வந்துருச்சாம்ல. ஒரு சிலிண்டர் ஆர்டர் பண்ணோம்னா எப்படி 1 மாசம் ஆக்கி போடுறானுங்களாமா. அதனால பார்த்து சிலிண்டர் உபயோகப்படுத்துறதுல சொல்லிட்டு போக வந்தேன். ஒழுங்கா பார்த்து இருந்துக்க பார்த்துக்க. அப்புறம் சிலிண்டர் போயிடுச்சுன்னா திரும்ப வரவே வராது. இந்த குட்டி கருவா மாரி நீ உங்க வீட்டை வந்து சமைச்சுக்கிட்டு கிடக்குறியா? அட கடவுளே. ஐயோ, கிளவி போட்டு கொடுத்துட்டோலே. இந்த கிளவி எங்கிட்ட இருந்தா ராட்சசி மாதிரி ஒரு தெரியல. எப்படியாச்சும் போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். முதல் இடத்த காலி பண்ணுவான். இல்லைன்னா புளியோதரையை பிடிங்கினாலும் பிடிங்கிடுவாளுங்க. பாரு
பாய் சண்டால காலங்கத்துல வந்து என் வீட்டுல வந்து புளியோதரை கிண்டிட்டு ஓடிட்டான் பாத்தியா? சரியா 4 நாளைக்கு வச்சுக்கிற மாதிரி புளியோதரை கிண்டிட்டு போயிருக்கியா? இவனை சும்மா விடக்கூடாது. என் கேஸ் முழுக்க தீத்து விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? போச்சு இவன் எப்படி 4 நாளைக்கு ஏத்த மாதிரி சமைச்சிருக்கிறியான்? எப்படி பாதி சிலிண்டர் காலியாகி போயிருக்கும். பாதி சிலிண்டர் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டு இல்லைன்னா போயிரு பாத்துக்க எதுவும். அட 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 எங்க கருங்குள்ளி வராளே, ஏதாவது செஞ்சு அவளை இம்ப்ரெஸ் பண்ணியே ஆகணும். இப்ப பாடுறா. டேய் தம்பி, நான் அப்படியே போறேன். என்ன நீ இந்த சைடு போ வீட்டுக்கு. நான் இங்கேயே வீடு பிடிச்சி தங்கிட்டேன்டா. இங்கே கொஞ்சம் வியாபாரம்லாம் நல்லா போக ஆரம்பிக்குது. அதனால இங்கனக்குள்ளே தான் தங்கியிருக்கிறேன். அப்பப்போ அக்கா வீட்டுக்கு வா, நான் கிளம்புறேன். என்ன சரி கருங்குழலி அக்கா, கண்டிப்பா உன் வீட்டுக்கு வராம எங்க போறேன். இந்த தம்பி உனக்கு சீக்கிரமே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன நீ கவலையே படாத. அட பக்கத்துல வந்துட்டா போலயே. சீக்கிரம் ஏதாவது செய்ய ஆரம்பிடா. கும்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது மாதிரி ஏதாவது பண்ணி அவளை எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏமணி சியாமணி டக்கா, குயாமணி டக்கா. என்னடா அது சொம்பு உருள்ற மாதிரி இப்படி உருண்டுக்கிட்டு கிடக்குறீங்க? நீர் யானை இப்பதான் இப்படி உருண்டு நான் பாக்குறேன்ப்பா. எவ்வளவு பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு எம்பிட்டு தான் பண்றியா? பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறியா. தடியனே போதும் நிறுத்து. இப்ப எதுக்குனே இதான் செஞ்சுக்கிட்டு கிடக்குற? நீரியான உலகத்தையே சுத்துற மாதிரில சுத்திக்கிட்டு கிடக்குற நீ. அட பாவி, நீ அவ்வளவு நேரம் நின்றுட்டு இருந்த. உனக்காக இவ்வளவு நேரம் செஞ்சுக்கிட்டு இருந்தேனோ? ஐயோ, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க? முன்னாடியே வாய் தந்து சொல்ல மாட்டியா? நான் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு கிடக்குறேன்ல. எனக்கு என்னன்னே தெரியும். ரோட்ல நின்று நீ ஏன் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிற? நான் பேசாட்டு வந்தப்ப பார்த்தேன். ஒருவேளை பைத்தியம் போல முடிச்சிருச்சோன்னு நினைச்சேன். நல்ல வேலையா போச்சு, நார்மலா தான் இருக்கிற. எதுக்கு இந்த ஆகாத வேலை உனக்கு வயசான காலத்துல? எங்கிட்ட கை கால் சுருக்கிக்கிச்சுன்னா என்ன பண்ணுவ? உனக்கு வீட்டு எவனும் கிடையாது பாத்துக்கிறதுக்கு. என்ன இங்க பாத்தியா, நான் கருங்குழலி அக்காக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். என் அக்கா எப்படி இந்த போட்டோல கிளி மாறு இருக்கான்னு பாத்தியா? இவளை கட்டிக்க கொடுத்து வச்சிருக்கணும்லானே. எனக்கு வரப்போற மாமா நல்லவனா இருக்கணும் பாத்துக்கங்க. என் அக்காவை அடிக்காத மாமாவா இருக்கணும். எங்க கொண்டா பாப்பா. அட அட அட, என்ன அழகு, என்ன அழகு. கருங்குழலி ரொம்ப அழகா இருக்காடா. இவளை அடிச்சுக்க யாராவது முடியுமா? நானே அவளுக்கு மாப்பிள்ளை பாக்குறேன். என்ன அந்த போட்டோ என்கிட்டே இருக்கட்டும். ஐயோ பறக்குதே. ஐயோ என் கருங்குழலி, நில்லு நில்லு நில்லு. யார் போட்டோ இது? ஏன் மேல வந்து இருக்குது? பார்த்தா குரங்கு மாதிரில இருக்கு. ஐயே சீ, இந்த கருங்குழலி அவளாக்கும். அப்படியே சும்மா பாக்குறப்ப குரங்கு மாதிரியே இருக்கிறா. இந்த கருங்குழலி போட்டோ எதுக்கு என் மூஞ்சில வந்து விழுகுது? யார் கொண்டு வந்து போட்டிருப்பா? அது ஏன் போட்டா? ஐயோ கோதாவரியா, அவகிட்ட எப்படி போட்டோ போச்சு? ஐயோ போச்சு மாட்டணும். என்னது இது? உன் போட்டோன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இதுல இவ போட்டோ இருக்குது. உன் போட்டோவா இது? நல்லா பாரு. நீ அப்போ பொம்பளை ஆயிட்டியா? கோதாவரி இல்ல கோதாவரி, அது கருங்குழலி போட்டோ தான். நான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்காக அந்த போட்டோ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வேற எதுவும் இல்ல கோதாவரி. பேச்சுல கூட கருங்குழலினே வந்து தொலைக்குது. என்னது கருங்குழலி தான் நம்ம சொல்ல வந்த? உனக்கு வாய்க்கு முன்னொரு தடவை அவ பேர் தான் வருது. என் பேர் ஒரு தடவையாவது வருதான்னு பாரு. இப்பெல்லாம் நான் உனக்கு வேண்டாதவள போயிட்டேன். அவதான் வேண்டவள போயிட்டா. அவளை நாலு சாத்துனா நீ தன்னால அடங்கி வருவ. நீ எப்ப இருந்து புரோக்கர் வேலை ஆரம்பிச்சேன்னு தெரியலையே. கோது தப்பா யோசிக்காது கோது. என் வாயை தந்தா உன் பேர் தான் கோது வரும். நீ போட்ட கூட அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்த வேலையை பார்த்துட்டு ஒரு கமிஷனை வாங்கிக்கோ. என்ன சொல்ற? வேற எதுவும் கிடையாது. நல்ல வேலை மாமா, நான் கூட தப்பா நினைச்சிட்டு ஒரு நிமிஷம். சீக்கிரம் உனக்கு மாப்பிள்ளைய பார்த்து விடு. கல்யாணம் பண்ணிட்டு போட்டோம். அப்பதான் நமக்குள்ள சண்டை வராம இருக்கும் பாத்துக்க. சரி நான் கிளம்புறேன். என்ன மக்களே ஓடி வாங்க. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சு. பக்கத்து பங்க்ல எல்லாம் எந்த பங்க்லயும் பெட்ரோலே இல்ல. அதுக்காகத்தான் ஒரு கேன் முழுக்க வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்பவே வந்து வாங்கிக்கங்க. அப்புறம் பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துடும். எங்கேயும் பெட்ரோல் கிடைக்காது. என்கிட்ட தான் வந்தாகணும். சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. என்னடா சொல்ற? பெட்ரோல் விலை ஏறிக்கிச்சு. அதுவும் இல்லாம பக்கத்து பக்கத்துல பெட்ரோலே இல்லையா? அடு கடவுளே, இந்த நிலைமை வரும் நமக்கு தெரியாது. சீக்கிரம் தண்ணி கேன் எடுத்துட்டு வாங்கயா. ஒவ்வொரு கேனையும் வாங்கி புல் பண்ணி வச்சுக்குவோம். அப்பதான் நம்ம ஒரு மாசத்துக்காவது கணக்கு வச்சுக்க முடியும். எல்லாரும் போய் பெட்ரோலை வாங்குகடா போக. வெரி குட். இதுதான் நல்ல மனுஷனுக்கு அழகு. எல்லாரும் பெட்ரோல்ல கேன பூரா நெப்பிட்டு போங்க. என்ன சீக்கிரம் லைன்ல வா. பாட்டா லைன்ல வா பாட்டா. ஏடா கருவா பையலே, சீக்கிரம் ஏன் பெட்ரோல்ல நெப்பி குடுறா. என் மையன் சும்மாவே வேலைக்கு போக மாட்டேன். சீக்கிரம் நெப்பு. நான் போய் பெட்ரோலை கொடுத்தா ஒரு 2 நாள் ஓட்டுவான்ல. எல்லாருக்கும் தரேன் இருங்க. ஏங்க என்னங்க எல்லாரும் இவ்வளவு பெரிய கேன்ல பெட்ரோல் வாங்கிட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிக்கிச்சு? இப்படிலாம் போய் கேன்ல வாங்கிட்டு வந்து வீட்டுல வைப்பீங்களா? இப்படி வாங்கி வச்சா ரொம்ப ஆபத்துங்க. போங்க முத.
அடையே கிறுக்கு பயலே, உனக்கு விஷயமே தெரியாதா? பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துருச்சுடா. பக்கத்து பங்க்ல எதுலயுமே பெட்ரோல் இல்லையாமே. அதுக்கு தான் கருவாய ஒரு ட்ரம்ல புடிச்சிட்டு வந்தான். எப்படியோ அவன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இது 1 மாசத்துக்கு ஓட்டிக்கலாம்ல. நீ வீட்டுல சட்டி முட்டி இருந்தா தூக்கிட்டு போய் பெட்ரோலை வாங்கி வையே. அப்பனத்தான் வேலைக்கு போக முடியும் பாத்துக்க. நீயும் பைக்ல தானே உனக்கும் வேலை இருக்குது. மாசம் நின்னுக்கிட்டு இருக்கிறியா பாத்தியா? போய் வாங்குடா போடா. யோ லூஸ் மாதிரி பண்ணாதீங்கய்யா. பக்கத்து பங்க்ல பெட்ரோல் இல்லையா? இப்பதான் என் பைக்ல ஃபுல் பண்ணிட்டு வந்தேன். பங்க்ல எல்லாம் ஒன்றும் அப்படிலாம் கூட்டமே கிடையாது. அவனை அடிச்சு விட்டுருக்கான் போல. அவன் சரியா அவங்கள ஏமாத்திட்டு போயிருக்கிறியா? நீங்களும் ஏமாந்து நிக்கிறீங்க. அப்படிலாம் ஒன்றும் நடக்கவே இல்லடா. பெட்ரோல் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு ஒன்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. கடவுளே, ஒரு லிட்டர் அவ்வளவு ரூபாய்க்கு போட்டு வித்துட்டு போயிட்டானே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.